குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் பாட வேண்டும் என்பார்கள். ஆனால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்காகவே பாம்பன் சுவாமிகள் பதிகம் ஒன்றை அருளியுள்ளார். இந்த பதிகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கணவன் மனைவி இருவரும் படித்து வந்தால் விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதால் நம்பிக்கையுடன் படிப்பது சிறப்பு. குழந்தை வரம் பெற வழிபாடு என்ன தெரியுமா? திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படியே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும் கருவில் குழந்தை தங்குவதில்லை. இப்படி துன்பப்படுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மாதந்தோறும் சஷ்டி திதியிலோ அல்லது மகா சஷ்டி எனப்படும் கந்த சஷ்டி திருவிழாவின் போதோ 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். முருகனுக்குரிய விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் இணைந்து கடைபிடிக்க வேண்டும். பாம்பன் சுவாமிகள் அருளிய வேர்க்குழவி வேட்கை பாடலை தினமும் காலை மற்றும் மாலையில் படித்து வர வேண்டும். அதோடு சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு சென்று தரிசனம் செய்யலாம். பழனிக்கு சென்று பால தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று வாரம் தங்களால் முடிந்த உடை, உணவு, புத்தகம், நோட்டு, பென்சில், பேனா என தேவையான பொருட்கள் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து வரலாம். நம்பிக்கையோடு இதை செய்து வந்தால் எவ்வளவு கடுமையான புத்திர தோஷம் இருந்தாலும் அது விலகி அந்த முருகப்பெருமான் வந்து குழந்தையாக பிறப்பார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு.